ஹாய் டிகிஸ், வெல்கம் டு தமிழ் ஏஐ ஹப். உலகம் டீப்சீக் வெற்றி அடைஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது டீப்சீக் டெக்னிக்கலா எப்படி வெற்றி பெற்றாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கல் சைட்ல தான் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு சாதாரண மக்களுக்கு புரியும்படி, அதாவது நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு புரியும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோல டீப்சீக் R1 ரிசர்ச் பேப்பர் பத்தியும் பார்ப்போம். 2-3 நாளா ஒரே பேச்சு தான். டீப்சீக்னால US மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, என்விடியாவோட ஷேர்ஸ் டவுன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட $1 trillion லாஸ் ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு முட்டு கொடுக்குற மாதிரி டீப்சீக் ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க, அவங்க ஃபேக் பண்றாங்க. இந்த வீடியோல அதெல்லாம் டீகோட் பண்ணலாம், எப்படி ஜெயிச்சாங்கன்றத பார்க்கலாம். சம் வே ஆர் அதர் அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய ஆப்பு தான். ஏஐல அவங்க மோனோபோலியாகி வேர்ல்டு எக்கனாமியை அவங்க பக்கம் திருப்பலான்னு பார்த்தாங்க, அதை சைனா பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு புது பிரச்சனை, அதை பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேவிட் சாக்ஸ்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் என்டர்பிரனர் ஃபாக்ஸ் இன்டர்வியூல there is substantial evidence that Chinese AI company DeepSeek distilled knowledge from OpenAI model. இப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அவர்கிட்ட சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கான். இந்த சைனீஸ் ஏஐ கம்பெனி OpenAI மாடலை வச்சு தான் டீப்சீக் மாடலை டிஸ்டில் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ டிஸ்டில்டுனா என்னன்றதை ஷார்ட்டா சொல்றேன். ஒரு மாடலை வச்சு இன்னொரு மாடலை ட்ரெயின் பண்றது தான் டிஸ்டிலேஷன். அதாவது ஒரு மாடலை டீச்சராகவும் இன்னொரு மாடலை ஸ்டூடெண்டாகவும் கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஒரு டீச்சர் மாடல் எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் மாடல் ட்ரெயின் பண்ணி அதை பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது LLM ட்ரெயின் பண்றதுல ஒரு காமன் பிராக்டிஸ் தான். ஆனா இப்போ OpenAI-ஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நீங்க ChatGPT 4.0 இல்ல O1 மாடலை வச்சு ட்ரெயின் பண்ண கூடாது. இப்படி டீப்சீக் பண்ணியிருந்தா OpenAI என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப கான்செப்டுக்கு வருவோம். மார்கன் ப்ரவுன் ஒரு AI எக்ஸ்பர்ட், அவர் எக்ஸ் பக்கத்துல ரீசன் அவுட் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்விடியாவோட GPUs சைனாக்காரங்களுக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப டீப்சீக்கு வெறும் 10,000 என்விடியா H800 GPUs மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மினிமம் ரிசோர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் 200 எம்ப்ளாயிஸ் மட்டும்தான். இப்போ நான் இதை 5 டெக்னிக்கல் ரீசன்ஸாக பிரித்து வச்சிருக்கேன். அது என்னன்றதை ஒன்னொன்னா பார்ப்போம். ரீசன் 1, இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ஏஐஸ்ல நம்பர்ஸ் 32 டெசிமல் பிளேசஸ்ல இருந்துச்சு. முதல்ல டீப்சீக் 8 டெசிமல் பிளேசஸ்க்கு அதை மாத்தினாங்க. இப்போ இந்த மாடலோட ரிசல்ட் அக்யூரேட்டாவும் இருந்துச்சு, அப்புறம் 75% மெமரி கம்மியாகவும் பயன்படுத்துச்சு. ரீசன் 2, மல்டி டோக்கன் சிஸ்டம். அதாவது ஒரு நார்மல் ஏஐ மாடல், ChatGPT மாதிரி மாடல், ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை டைம் எடுத்து அதை சிங்கிள் வேர்ட்ஸா பிரேக் பண்ணி, அப்புறம் பெரிய வேர்ட்ஸா இருந்தா ஸ்மாலர் வேர்ட்ஸா பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுது. இப்ப டீப்சீக் மொத்த ஃப்ரேஸையும் ஒரே தடவை தான் ரீட் பண்ணுது. இதனால டீப்சீக் ஒரு சென்டென்ஸை ஃபாஸ்டா மட்டும் இல்ல 90% அக்யூரேட்டாவும் ப்ராசஸ் பண்ணுது. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, டீப்சீக் பில்லியன்ஸ் கணக்கான வேர்ட்ஸை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணுது. ரீசன் 3, இப்ப இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஏஐ மாடல் 0.8 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் எல்லா தடவையும் ப்ராசஸ் பண்ணும்போது பயன்படுத்துறாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஏஐ மாடல். இது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா, இதுதான் மாடல்ஸோட செட்டிங்ஸ் மாதிரி. இந்த மாடல் எப்படி இயங்கணும்னு செட் பண்றது தான் இந்த பேராமீட்டர்ஸ். இப்போ டீப்சீக்ல 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் டோட்டலா இருக்கு. ஆனா அவங்க 37 பில்லியன் ஆக்டிவ் பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதனால எனர்ஜியும் காஸ்டும் சேவ் ஆகும். இப்போ ரீசன் 4, இப்போ அவங்க ரிசர்ச் பேப்பர்ல பார்த்தோம்னா டீப்சீக் கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிச்சிருக்காங்க. இப்ப இந்த பேப்பரோட அப்ஸ்ட்ராக்ட பார்த்தா நமக்கு புரியும். இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ற மாதிரி சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் மூலியமா ட்ரெயின் பண்ணாம, இப்ப இந்த டீப்சீக் R1 மாடலை அப்புறம் டீப்சீக் R1 மாடலை லார்ஜ் ஸ்கேல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலியமா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 0 எதோ டினோட் பண்ணுதுன்னா, 0 சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங். இப்போ சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங்னா என்னன்னா, நாம தான் ஹை குவாலிட்டி டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி ஒரு LLM மாடலை ட்ரெயின் பண்ணணும். இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம். இதை ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஏதாச்சும் நல்லது செஞ்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு சாக்லேட் கொடுப்பீங்க. இப்போ அந்த சாக்லேட்காக அந்த குழந்தை வேலையை மறுபடியும் நல்லா செய்யும். அப்பா செஞ்சா சாக்லேட் கிடையாது. இப்ப LLM நல்லா வேலை செஞ்சா ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டுக்காக மறுபடியும் அந்த LLM நல்லா வேலை செய்யும். இப்ப இதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், தன்னைத்தானே தானாக கற்றுக்கொள்வது. ரீசன் 5, டிஸ்டிலேஷன். இதை பத்தி நம்ம வீடியோ முன்னாடியே பார்த்தாச்சு. இன்னும் நிறைய டெக்னிக்கல் ரீசன் சொல்லலாம், ஆனா இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. சில டேர்ம்ஸ் சொல்றேன்,
அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு ஸ்டார்ட், குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன், ஆஹா மொமெண்ட், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மெயின் ரீசன்ஸ் கிடையாது. லாஸ்டா 5.5 மில்லியன் மட்டும் தான் செலவு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்னன்னா, இது DeepSeek R1 மாடலை டெவலப் பண்றதுக்கு மட்டும் தான் செலவழிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த செலவு பத்தி DeepSeek எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இப்ப என்ன கான்ட்ரவர்சி வேணும்னாலும் இருக்கட்டும், DeepSeek அவங்களோட மெத்தட்ஸ், டெக்னாலஜியை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க ஓப்பன் சோர்ஸ், அதாவது சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கு. என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறாங்கன்றது பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ பெட்டர் டேட்டா வித் பெட்டர் அல்காரிதம், நோ நீட் ஹை எண்ட் GPUs ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.